மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன், சிம்பு, திரிஷா, அபிராமி, அசோக் செல்வன், நாசர் உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளங்களே நடித்திருந்த திரைப்படம் தற்கொலை திரைப்படம். இந்த திரைப்படம் கடந்த ஜூன் 5ஆம் தேதி போன வாரம் வெளியானது. பல சர்ச்சைக்கு மத்தியில் வெளியான இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதற்கு காரணம் மணிரத்னமும் கமலஹாசனும் கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளுக்கு பிறகு இணைகிறாங்க இந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் சிம்பு கூடவே இவர்களோட இணைந்ததுனால இதற்கான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையிலே எகிரியது. ரசிகர்களுமே இந்த படத்தை காண ஆவலோடு இருந்தாங்க. கமல் ரசிகர் மட்டும் இல்லாமல் சிம்பு ரசிகர்களுமே இணைந்து இந்த படத்தை காண ஆவலோடு இருந்தாங்க. ஆனால் படம் வெளியாகி கலவையான விமர்சனங்களே பெற்றது. அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படின்றத ஈஸியாக கணிக்கக்கூடிய கதையாக இருந்ததுனாலையும், எந்த ஒரு திருப்பமும் இல்லாதனாலையும், சுவாரஸ்யம் சிறிதளவும் இல்லாதனாலையும் இந்த படம் ரசிகர்கள் மத்தியிலே சலிச்சிடுச்சு. முதல் நாளில் இருந்தே கலவையான விமர்சனங்கள் பெற்றது. குறிப்பாக நெகட்டிவ் விமர்சனங்களை அதிகமாக பெற்றுட்டு வருது இந்த திரைப்படம். படத்தை பார்த்த பலருமே இது மணிரத்னம் படம் தானா அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டும் வராங்க. இதற்கு காரணம் படத்தோட கதை தமிழ் ரசிகர்களுக்கு சுத்தமாக செட் ஆகாத கதையாக இருக்குது. வளர்ப்பு தந்தையோட காதலை அடைவதற்கு துடிக்கும் வளர்ப்பு மகன், இதுதான் ஒரு லைன் கதை. இதனாலே பல ரசிகர்கள் திட்டி தீர்த்துட்டும் வராங்க. இது மணிரத்னத்தோட படம் தான் அப்படின்னும் அவரையுமே திட்டி தீர்த்துட்டும் வராங்க. இந்த மாதிரி கதையை எப்படி குடும்பத்தோடு சென்று பார்க்குறது அப்படின்னு ஆதங்கத்தோடும் பலரும் விமர்சித்துட்டும் வராங்க. படத்தோட இறுதியில் சிம்பு கொலை செய்யப்படுறதுனால கடுப்பாகி போயிருக்காங்க சிம்போட ரசிகர்களுமே. சிம்போட ரசிகர்களுக்கு இது பெரும் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. இது போன்ற காரணங்களால் இந்த திரைப்படம் வசூலில் பலத்த அடியும் வாங்கியிருக்கு. முதல் நாளே இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 19 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சுருந்தது. ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா 7.15 கோடி வசூல் செஞ்சுருந்தது. அதே போல் மூன்றாவது நாள் சனிக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா 7.75 கோடி வசூல் செஞ்சுருந்தது. நான்காவது நாளான ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா வெறும் 6.5 கோடி மட்டுமே வசூல் செஞ்சது. முதல் நாள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா படத்தோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்ததுனால இந்த படத்தோட வசூல் அதிகரித்தது. அடுத்த நாளில் இருந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாதிக்கும் குறைவாக வசூல் மண்ணை கவியது. அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள் பார்த்திங்கன்னா குறைந்து கொண்டே சென்று விட்டது. இப்படி இருக்கும் நிலையில் ஒட்டுமொத்தமாக 4 நாட்களில் இந்திய அளவில் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 40 கோடி வரைக்கும் மட்டுமே வசூல் செய்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் உலக அளவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 கோடி வரைக்கும் வசூலித்திருப்பதாக சொல்லப்படுது. 4 நாட்களில் இந்த திரைப்படம் உலக அளவில் கிட்டத்தட்ட 70 கோடி வரைக்கும் வசூல் செய்திருப்பதாகவும், இந்திய அளவில் 40 கோடி அளவுக்கும் வசூல் செய்திருப்பதாகவும் இணையதளங்களில் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் நிலவரங்களும் தகவல்களும் வெளிவந்திருக்கு. இப்படி இருக்கும் நிலையில் படத்தோட வசூல் நிலவரங்கள்லாம் பார்த்திங்கன்னா முதல் நாளே அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு வரும் நிலையில் தக்லைஃப் திரைப்படம் வெளியாகி 4 நாட்கள் ஆகிறது. இந்த 4 நாட்கள் ஆகியுமே படக்குழுவினர் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியிடாமல் இருக்காங்க. இப்படி இருக்கும் நிலையில் ரசிகர்கள் பலருமே பார்த்திங்கன்னா சிம்பு மணிரத்னம் படம், அதனால் அவர் ஏமாந்துட்டார். சரி, சிம்பு மணிரத்னம் கேட்டால் அவர் நடித்தே ஆகணும், அதனால் அவர் ஏமாந்துட்டார், அது சரிதான். ஆனால் கமல் எப்படி ஏமாந்துட்டார்? மணிரத்னத்தை கதையை கேட்டிருக்க மாட்டாரா? கதையை படத்தை பார்த்துருக்க மாட்டாங்களா? அப்போ கதையை மாற்றியிருப்பாங்கள்ல. இப்படி இருக்கும் நிலையில் கமலஹாசன் எப்படி உலகநாயகன் கமலஹாசன் எப்படி ஏமாந்துட்டார் அப்படின்னு ரசிகர்களுமே விமர்சித்துட்டும் வராங்க. மேலும் தமிழ் சினிமா தொடர்பான இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.